பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த திருக்குறளோட இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நூல் திரு தியோடோர் பாஸ்கரன் அப்படின்ற இந்திய காட்டுயிர் பாதுகாவலர் எழுதிய இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக அப்படின்ற கட்டுரை தொகுப்பு தான். இந்த கட்டுரை தொகுப்பு டிசம்பர் 2006 உயிர்மை பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தொகுப்பில் உயிரினங்கள், உறைவிடங்கள், கருத்தாக்கங்கள், பங்களிப்புகள் அப்படின்ற 4 தலைப்புகளின் கீழே மொத்தம் 32 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு. இந்த நூலை வாசிக்கிறதுனால நம்ம என்னென்ன கற்றுக்க முடியும்? முதல்ல, தேசிய பூங்காவிற்கும் சரணாலயங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, நம்ம காடுகளில் இருக்கிற புலிகளும் யானைகளும் ஏன் பாதுகாக்கப்படணும்? புலிகள் கானகத்தோட குறியீடுன்னும் யானைகள் காடுகளின் அரசன் என்றும் ஏன் அழைக்கப்படுது? வேட்டை இலக்கியம் என்ற பெயரில் காணுயிர்கள் அழித்தொழிக்கப்பட்ட முந்தைய கால செயல்கள், புலிகள் பாதுகாப்பு சட்டம், யானைகள் பாதுகாப்பு சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது? ஆப்பிரிக்காவை விட அதிகமாக இந்திய காட்டுயிர்கள் எண்ணிக்கை இருந்தாலும் அவை ஏன் மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்றதும், மிக முக்கியமாக ஒரு சில உயிரினங்கள் ஒரே ஒரு சரணாலயத்தில் மட்டுமே உறைவிடமாக ஏன் கொண்டிருக்கு அப்படின்றத பற்றியும் இந்த நூலிலிருந்து நம்ம கற்றுக்கலாம். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் அருகி வரக்கூடிய உயிரினங்கள் பற்றியும், மழைக்காடுகள் அழிப்பு பற்றியும், நீர்நிலை நச்சுப் பொருட்கள் கலக்கிறது, சுற்றுச்சூழல் சீர்கேடு, அதனால் பல்லுயிர் சிதைவு காரணங்கள், அற்றுப்போன உயிரினங்கள், தாவரங்கள், அலையாத்தி காடுகள், பறவைகள் சரணாலயம், காட்டுயிர் சரணாலயம் அப்படின்னு தமிழ்நாட்டு காணுயிர்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய தகவல்கள் நமக்கு தெரியுது. அடுத்து, சரணாலயம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம். உதாரணமாக சிங்கவால் குரங்களை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட களக்காடு சரணாலயமாக. தேசிய பூங்கா அப்படின்றது உயிரி சூழலை பொறுத்து அதனோட ஒட்டி அழிவிலிருந்து உயிரினங்களை காக்க அமைக்கப்படுது. உதாரணமாக முதுமலை தேசிய பூங்காவை சொல்கிறாங்க. 1972 காட்டுயிர் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்ததா. அது மூலமாக தமிழ்நாட்டில் 10 காட்டுயிர் சரணாலயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதில் 5 தேசிய பூங்காவாம். இந்த நூல் மூலமாக முதலாக தேசிய பூங்கா, அதாவது உயிர்மண்டல காப்பகம் எப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்குது. 1970களில் யுனெஸ்கோ மனிதரின் உயிர் மண்டலமும் அப்படின்ற திட்டத்தை வகுத்து கொடுக்க 6ஆம் 5ஆண்டு திட்டத்தில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் உயிர் மண்டல காப்பகம் 552 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய நீலகிரி காப்பகம் தானா. உயிர்மண்டல காப்பகங்களுக்கு சரணாலயங்கள் போல மாநில வரம்புகள் கிடையாதாம். இதுக்கு உதாரணமாக முதுமலை சரணாலயம் நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் அமைந்திருக்க சரணாலயங்களோட பகுதிகளை தன்னோட எல்லைக்குட்பட்டு நடத்திட்டு வருது. அத்தோட இந்த நூலை படிக்கும்போது இந்த கொடைக்கானல், நீலகிரி, முக்குருத்தி மலைப்பகுதிகளில் சுமார் 1600 அடி உயரத்தில் குறிஞ்சி புதர்கள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகளுக்காக வளர்க்கப்படுற சீகை மரங்கள் மற்றும் செயற்கை நூலிழைக்காக வளர்க்கப்படுற தைல மரங்கள் நடுவதற்காக அழிக்கப்பட்டன அப்படின்ற தகவல் கிடைக்கும்போது, இதுக்கு முன்னே நம்ம ரசித்த இந்த இயற்கை காட்சிகள் எல்லாமே ஒரு நிழலை தான் நமக்குள்ளே ஏற்படுத்துது. இதில் முக்கியமாக அருகி வர உயிரினங்கள் தலைப்பின் கீழே நீலகிரி கருமந்தி, ஏற்காடு மலைகளில் இருக்கிற மூக்கணத்தான் இருவாட்சி, சத்தியமங்கலத்தில் சிவிங்கி புலி, ஒகேனக்கல் வரகு கோழி அப்படின்னு பல தகவல்கள் புதுசாக தெரியுது. அத்தோட 1970களில் ஆமைகளை காப்பாற்ற ஆனா ஜோசப், சேகர் தத்தாத்ரி மற்றும் ரோமனிஸ் விட்டேகர் மேற்கொண்ட டர்ட்டில் வாக் பற்றிய ஆச்சரியமான தகவல்களும் 5 வகையான ஆமைகள் பற்றிய
விவரங்களும் நமக்கு கிடைக்குது. அலையாத்தி காடுகள் ஒரு காலத்தில் அடையாறு கழிமுகத்திலும் கோடிக்கரையிலும் இருந்த சுரைப்புன்னை மரங்கள் தான் அலையாத்தி காடுகளாம். அந்த மரங்கள் ஏன் அழிந்து போச்சு? பிச்சாவரத்தில் மட்டும் எப்படி அலையாத்தி காடுகள் தப்பிச்சுது அப்படின்றத பற்றி விரிவாக பேசுகிறார். கூடவே சேர்வராயன் மலைத்தொடரில் அழிவுக்குள்ளான சிலுவை மரங்கள் பற்றியும் தங்க நிற வேண்டாமலர்கள் கோவையில் இருந்தது பற்றியும் சொல்கிறார். அத்தோட மலைவாழ் பறவைகள் அப்படின்ற கட்டுரையில் நீலகிரி காட்டுப்புறா பற்றியும் குன்னூர் கோத்தகிரி பகுதிகள் உள்ள சோலைக்காடுகளில் மட்டுமே காணப்படுற காட்டுக்கோழி கரும்புல்புல் பறவைகளை பற்றியும் நமக்கு சொல்கிறார். வீட்டு பள்ளிகள் அப்படின்ற தலைப்பின் கீழே பள்ளிக்கு நஞ்சு கிடையாது, உணவில் விழுந்தாலும் எந்த விளைவும் இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறது பள்ளி செய்த பாவம் அப்படின்ற கட்டுரையில் இப்போ வாசிக்கும்போது எனக்கு ஒரு மிக பெரிய கண்திறப்பு ஏற்பட்டது. வாழை குயக்கும் நாய்கள் அப்படின்ற கட்டுரையில் உள்ளூர் நாயினங்கள் பற்றி விவரங்கள் சொல்கிறாரு. அத்தோட 2005 ஜனவரியில் இந்திய அஞ்சல் துறை இந்திய நாய்கள்ன்ற தலைப்பில் அஞ்சல் தலைகள் வெளியிட்டதை பற்றியும் சொல்கிறாரு. இப்போது 2வது தலைப்புக்கு வருவோம். உறைவிடங்கள் தலைப்பின் கீழே முகத்துவாரத்தோட வாழ்ந்த பூநாரைகள், ஆரா போன்ற பறவைகள் பற்றியும் கூபிள் தீவு பற்றியும் பறவைகள் ஆராய்ச்சியாளரான சாந்தாராம் பற்றியும் பேசுகிறாரு. அதுக்கடுத்து மலைக்காட்டில் ஒரு மாலை நேரம் அப்படின்ற கட்டுரையில் சோலைக்காடுகள் இருக்கிற மாஞ்சோலை, களக்காடு, டாப் ஸ்லீப், சோலையாறு, வால்பாறை பகுதிகள் பற்றியும் இந்த சோலைக்காடுகள் எப்படி அழிக்கப்பட்டது, சென்னை ராஜதானியிலிருந்து அனுப்பப்பட்ட மரங்கள், அதாவது இந்த குறிப்பிட்ட சோலைக்காடுகள்லேருந்து அனுப்பப்பட்ட மரங்கள் தான் வாட்டலூர் போரில் பிரான்ஸை இங்கிலாந்து வெற்றி கொள்ள காரணமாக அமைந்தது அப்படின்ற சூழலியல் வரலாற்றாசிரியர் ராமச்சந்திர குகா அவர்களோட மேற்கோள்களையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நதி எங்கே போகிறது, சோலைப்பாடியும் காணமயிலும், அறியப்படாத மரபு செல்வத்தில் மூக்கணத்தான், அலங்கு, கருங்காக்குறிஞ்சியில் வணிக நோக்கத்தில் அழிக்கப்பட்ட குறிஞ்சி புதற்காடுகள் பற்றியும் பேசியிருக்காரு. இதில் நம்மோட சிந்தனைக்கு தீனி போடுறவை அப்படின்னு பார்க்கும்போது 3வது தலைப்பான கருத்தாக்கங்கள். அந்த தலைப்பின் கீழே வந்துள்ள 6 கட்டுரைகள். அந்த 6 கட்டுரைகளில் தமிழ்நாட்டில் விலங்கு உரிமை இயக்கம் எப்படி செயல்படுது, நீர் பூங்காக்களும் வறண்ட கிணறுகளும், சமூக நீதியும் சுற்றுச்சூழல் சர்ச்சையும், ஒரு கணக்காலம் அப்படின்ற தலைப்பில் பழங்குடியினர் பற்றியும் 4 கட்டுரைகள் சிறப்பாக இருக்குது. வேட்டை இலக்கியம் ஒரு மறுவாசிப்பு அப்படின்ற கட்டுரையில் இந்தியாவோட புகழ்பெற்ற வேட்டை இலக்கியம் எழுதிய ஜிம் கார்பெட், கென்னட் ஆண்டர்சன் ஆகியோரை பற்றி விமர்சிக்கிற அவரோட படைப்புகள் மீதான உண்மைத்தன்மையையும் சந்தேகத்துக்கு உள்ளாக்குறார். கூடவே பெரிய அணைகளும் எளிய மக்களும் அப்படின்ற கட்டுரையில் பெரிய அணைகள் ஏற்படுத்துகிற சீரழிவுகள் பற்றி சொல்லிட்டு நதிகள் இணைப்பு அப்படின்றது ஒரு மாயமான் வேட்டை அப்படின்னு ஆறு சார்ந்த சூழலியல் பிரச்சனைகளை பற்றியும், சுனாமி போன்ற ஆழி பேரலை தரும் சூழலியல் பாடங்கள், அதுக்காக நாம் சதுப்பு நிலங்களையும் அலையாத்தி காடுகளோட முக்கியத்துவத்தை பற்றியும் பேசுகிறாரு. கடைசி தலைப்பு பங்களிப்பு. இந்த தலைப்பின் கீழே சுற்றுச்சூழல் இயக்க முன்னோடியும் காந்தியவாதியுமான குமரப்பா, சூழலியல் தீர்க்கதரிசியான மா கிருஷ்ணன், ஜிம் கார்பெட், இந்திய பறவையின் முன்னோடிய என்று அழைக்கப்படுகிற ஆலன் ஆக்டேவியன் யூம், மரம் மற்றும் மரம் நட்டவன் அப்படின்ற தலைப்பில் ஹியூகோ வுட் மற்றும் அவருடைய காப்பீஸ் மெத்தட் அதை பற்றியும் சுருக்கமாக எழுதியிருக்காரு. இந்த பங்களிப்பு தலைப்பு நமக்கு நிறைய விவரங்கள் சொல்லுது, வாசிக்கவும் இதமாக இருக்குது. முக்கியமாக இந்த நூலோட தலைப்பு இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த தலைப்போட பேரில் அருள் தந்தை மேத்யூ பற்றி குறிப்பிடுறாரு. அவரை பற்றி கூடுதலான தகவல் இணையத்தில் தேடும்போது எதுவுமே கிடைக்கல. மொத்தத்தில் இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக அப்படின்ற இந்த கட்டுரை தொகுப்பு வாசிக்கும்போது எனக்கு சூழலியல் சார்ந்த சுற்றுலாக்காக ஒரு உபயோகமாக இருந்தது.
நம்ம சுற்றியுள்ள பகுதிகளில் சூழலை கவனிக்கிற ஆர்வத்தையும் கொடுத்தது. எல்லாருக்கும் பரிசளிக்க ஏற்ற ஒரு நூல் இந்த நூல் அப்படின்றதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த நூலை எழுதிய தியோடோர் பாஸ்கரன் அவர்கள் ஏற்கனவே நம்ம சூழலியலாளர் மா. கிருஷ்ணன் அவர்களுடைய கட்டுரைகளை மழைக்காலமும் குயிலோசையும் அப்படின்ற தலைப்பில் தொகுத்திருக்காரு. இவருடைய மற்ற சூழலியல் கட்டுரைகள் கையில் இருக்கும் பூமி அப்படின்ற தலைப்பின் கீழே ஒட்டுமொத்தமாக தொகுக்கப்பட்டிருக்கு. இந்திய நாயினங்கள் அப்படின்ற தலைப்பிலையும் இவர் நூல் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சினிமா வரலாற்றை பற்றியும் ஒரு தொகுப்பை எழுதி அதுக்காக தங்க தாமரை விருதும் பெற்றிருக்காரு. இன்றைக்கி ஒரு சிறப்பான நூலை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் வேற ஒரு சிறந்த நூல் அறிமுகத்தோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நான் உங்கள் மதியொலி. நன்றி, வணக்கம்.